என்னோட சக்தி வந்து இப்படி அழுதுகிட்டு இருக்கிறப்ப அவளுக்கு ஆறுதல் சொல்லக்கூட முடியாத பாவியா நான் ஆயிட்டனே. கடவுளே, உன்கிட்ட நான் வேண்டதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். இதுவரைக்கும் நீ கொடுத்ததா இருந்தாலும் இனிமே நீ கொடுக்க போறதா இருந்தாலும் அந்த எல்லா கஷ்டத்தையுமே எனக்கே கொடுத்துடு. ஆனா என் பொண்ணு சக்தி ஒரு அப்பாவி. அவளை நீ சோதிச்சது போதும். சக்தி, நீ இங்க இருந்தது போதும். முதல்ல நீ கிளம்பி அந்த வீட்டுக்கு போ. ஏன் திவ்யா அப்படி சொல்ற? அவளே மனசு சரியில்லாம தானே இங்க வந்திருக்கா. இப்ப போய் போக சொன்னா அவ எங்க போவா? நான் அந்த மீனிங்ல சொல்லல அருண். சக்தியை அந்த வீட்டுக்கு போ சொல்றதுல ஒரு காரணம் இருக்கு. என்ன நீ சொல்ல வரீங்க? என்னோட நிலைமைய பாத்தீங்கல்ல? இங்க என் அம்மா எப்படி இருக்காங்க, அங்க சிவா சார் அப்படி இருக்காரு. நான் எப்படியே இறந்துடுறான்னே. என் அம்மா கூட கடைசி வரைக்கும் அவருக்கு தான் நான் யாருன்னே தெரியலையே. அங்க போய் நான் என்ன பண்ண போறேன்? அதுக்காக நீ அப்படியே விட்டுருவியா சக்தி? என் அண்ணன் உன் மேல எவ்வளவு அன்பு வச்சிருந்தாருன்னு உனக்கே நல்லா தெரியும். அனிதா பொய் சொல்லிதான் அந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சான்னு உனக்கு நல்லாவே தெரியும். இங்க பாரு சக்தி, அந்த வீட்ல இருக்கிறவங்களோட கேரக்டர் பத்தி உனக்கு நல்லாவே தெரியும். நீ மட்டும் அங்க இல்லாம போயிட்டனா அவங்களுக்கு ரொம்ப வசதியா போயிடும். என் அம்மாவும் அனிதாவும் சேர்ந்து இந்த சான்ஸை கரெக்டா யூஸ் பண்ணி அவங்க என்ன வேணா செய்வாங்க தெரியுமா? அதனால முதல்ல நீ இங்க இருந்து கிளம்பு. ஏதாவது தேவைன்னா நம்ம போன்ல பேசிக்கலாம். கிளம்புமா. அம்மா, நான் போயிட்டு வரேன்.